அக்கா இப்பதானே வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். என் பசங்களுக்கோசம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. காலையில தான் போனேன் கடைக்கு. அந்த அண்ணா வந்து என்ன ஒரு சாக்லேட் வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் ஃபோன் பண்ணாரு. காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. இங்க பாருங்க, ஓரியோ பிஸ்கெட் சாக்லேட் அப்படின்னு சொன்னாங்க. டைரி மில்க்லயே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இருங்க, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உங்க கூட சேர்ந்து தான் நானும் பார்க்க போறேன். இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்த சாக்லேட்டை, இப்பதான் பார்க்குறேன். நீங்க பார்த்துருக்கீங்களாக்கா இதெல்லாம்? நானா? நான் பார்த்தது இல்லைம்மா. இப்பதான் பார்க்குறேன். சரி, ஓப்பன் பண்ணேன். இவ்வளோ பெரிய சாக்லேட்டே நான் இப்பதான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப ஸ்வீட்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால தான். ஆமாக்கா, இருங்க இருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அக்கா சூப்பராக தாங்க்கா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி சாப்பிடுங்களேன். நான் கடிச்சது இல்லை, நீங்க சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவேன், குடுமா. சாக்லேட் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நல்லாதாம்மா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாரேன். சாக்லேட் நல்லா சூப்பரா இருந்துச்சுல்ல, புதுசா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி பசங்க வந்து சாப்பிடலாம் தான் நினைச்சேன். சரி நீங்க வந்துட்டீங்க எல்லாம், அதான் சாப்பிட்டுட்டேன். சரிங்கக்கா. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைல, அதனால நான் பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி வாங்க அப்படின்னு, நீங்களும் வரீங்களா? பாபா கோயில் போலாமா? ஏன்னா அவர் தூங்கிட்டு தான் இருக்காருக்கா, அதனாலதான். என்னது பாபா கோயிலா? பாபா கோயிலுக்குலாம் நான் வரலைங்க. நாங்கெல்லாம் கோயிலுக்கு அவ்வளவா போக மாட்டோம். ஆனா போவோம், ஆனா நாங்க இப்போதைக்கு வரல. சரிங்களா? சரி நான் கிளம்புறேன். ஓ கிளம்புறீங்களா? சாரி, நான் காலையிலேயே போயிட்டு வந்தாதான் என்னால போக முடியும், இல்லைன்னா என்னால போகவே முடியாது. அப்படியே தடங்கள் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான். நீங்களே எனக்கே ஒரு நாள் தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேங்களே, நான் வந்துடுறேன். அவர் தான் தூங்கிட்டு தானே இருக்காரு. பாப்பாவும் தூங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கிளம்புறேன் தானம்மா. பாருங்க, பால் புட்டி வைக்கிறேன். பால் புட்டி வர கீழே விழுந்துச்சு, காலி ஆயிடுச்சு பாருங்க. இல்ல நான் எடுத்துட்டு போட்டுங்களா? இல்ல இல்ல, நானே கழுவிடுறேன். சரி சரி, நான் கழுவிட்டு வரவங்க தான் நான் கேட்டேன். இல்ல இல்ல, அப்புறமா நானே ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா கழுவணும் அப்படின்னா அப்புறம் எடுத்து மேல வைக்கிறேன். நீங்க என்னைக்காவது வந்தாலும் இல்ல வேற ஏதாவது குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாலும் பால் புட்டி தேவைப்படும் இல்லையா? சரி சரி சரி, வாங்க நம்ம போலாம். இதோ பாப்பாவை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஏங்க, நானு பக்கத்துல இருக்க பாபா கோயில் போயிட்டு வரேன். வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், தேடிட்டு இருக்காதீங்க என்ன. தூங்கத்துல இருந்து இன்னும் எழுந்துக்கல. நீங்க எப்பதான் ஏந்தி எப்பதான் வேலைக்கு கிளம்ப போறீங்களோ? சரிங்க, நான் போயிட்டு வரேன். பாத்தீங்களா, எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்கேன், காதுலயே விழுத. கீழே போயிட்டு 2 தட்டு தட்டுனாதான். ஏங்க ஏங்க, கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? பாத்தீங்களா என்ன ஒரு தூக்கம். என்னம்மா என்னம்மா இப்படி கூப்பிட்டு இருக்க? காலையில தூங்க கூட விட மாட்டியா? என்னது, நான் தூங்க விடலையா? மணி என்ன ஆச்சு தெரியுமா? மணி 10 ஆகுது. சரி சரி, நான் பக்கத்துல இருக்க பாபா கோயில் போயிட்டு வரேன், அதனாலதான் எழுப்பினேன். வரேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. சரியா? பாத்து பாத்து ரோடு கிராஸ் பண்ணு, வண்டிலாம் நிறைய வரும். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துடுறேன். சரிங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படியே. சரி சரி, பாத்து போங்க. வாங்க நம்ம போலாம். பூ வேணுமாமா? பூவு ஃப்ளவர் பொக்கே இருக்குது, கம்பல் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் இருக்குது. யாருக்காவது வேணுமா? வாங்கம்மா வாங்க, சீப் அண்ட் பெஸ்டா தரேன். நான் சீப் அண்ட் பெஸ்டா தருவேன், சீக்கிரம் வாங்க. ஹை, ஃப்ளவர் புக்கெல்லாம் நல்லா இருக்கே. எங்க இதெல்லாம் எவ்வளோங்க? பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. பழத்துல இருந்து காயில இருந்து பழம் வர மாதிரிலாம் இருக்கு. பாட்டி பாட்டி, இது எவ்வளவு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதுவா, ஒண்ணு வந்து 50 ரூபாய். ஒண்ணு வந்து 50 ரூபாவா? சரி சரி இருங்க, நான் பக்கத்துல இருக்க பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாட்டி நானு. பாப்பா பாப்பா, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பாட்டி, கோயில் திறக்க இன்னும் ஒரு 1 hour இருக்குமா? இன்னும் 1 hour இருக்கா? ஐயோ, நான் சீக்கிரமா வந்துட்டேனா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் பாட்டி. சரி சரி, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். சரி சரி, அது வரைக்கும் நீ ஏதாவது வாங்கலாம்ல? ஓ ஆமா இல்ல, 1 hour இருக்குல்ல, நான் எங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சரிங்க பாட்டி, அது வரைக்கும் உங்க கடையிலேயே நான் டைம் வந்து ஓகே பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஓகே பண்ணிட்டு இருக்கியா? ஆமா பாட்டி. சரி சரி இருங்க இருங்க, எனக்கு இந்த ஃப்ளவர் இதெல்லாம் காட்டுங்க, அழகா இருக்கு. என்னோட டைனிங் டேபிள்ல வச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான். சரிங்க பாட்டி, ஒன்னொன்னா எடுத்து காட்டுங்க. எனக்கு எது வேணுமோ அதை நான் அதை வாங்கிக்கிறேன். சரிம்மா, உக்காரியா இல்ல நிக்கிறியா? இல்ல பாட்டி, நான் இப்படி நின்னுட்டே இருக்கேன். நீங்க எதுக்கு ஒரே ஒரு சேர் தான் வச்சிருக்கீங்க போல? எனக்கு சேர் கடை இருக்குமா? இதோ தாண்டி போனேன்னு வச்சுக்கோ, அந்த சாய்பாபா கோயில் இருக்கும், அதை தாண்டி இருக்கு ஒரு சேர் கடை. வேணா வாங்கிட்டு போ வீட்டுக்கு.
எனக்கு சேர்லாம் வேணாம் பாட்டி, இது மட்டும் காமிங்க. சரி சரி, நான் காமிக்கிறேன். ரோட்ல பாரு ஒரே சத்தமா இருக்கு. சரிங்க பாட்டி, காமிங்க. இதாம்மா, இது பாத்தியா? ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு இதுல வந்த மாதிரி இருக்கும், நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தனா 50 ருபீஸ் தான்மா. நீ எதுல வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா பாட்டி, இது நல்லாதான் இருக்கு. சரி வேற காட்டுங்க, நான் பாக்குறேன். இது ஃபிளவர் உள்ள பர்பிள் கலர்ல ஃபிளவர் வந்த மாதிரி இருக்கும். இது வேணாலும் வாங்கி பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த பூ சூப்பரா இருக்கும் பாரு. டபுள் ஷேட்ல இருக்கு பாரு, ஒயிட் வித் கிரீன் கலர்ல. இதையும் வாங்கி பாரு. எது வேணுமோ அதை வாங்கிக்கோ. வேற இன்னொன்னு ஒண்ணு காட்டட்டுமா? நீ சாமிலாம் நிறைய கும்பிடுவியாமா? சாமின்னா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஆமா பாட்டி, அதனாலதான் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். சாமி பிடிக்காம யாராவது கோயிலுக்கு வருவாங்களா? என்ன பாட்டி கேக்குறீங்க நீங்க? ஓ அப்படியா? இந்த காலத்து பசங்க எல்லாம் எங்கம்மா சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. அந்த காலத்துல நாங்க தான் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம், அதான் கேட்டேன். சரி சரி, இது காமிக்க. இது பாத்தியா? இது வந்து பார்த்தனா உங்க வீட்டுல வந்து லைட் இல்ல, சாமி ரூம எப்பவுமே இருட்டா வச்சிருக்க கூடாது. இத வந்து நீ சார்ஜர் போடுவேல, அதுல சொருவுன்னு வச்சுக்கே, இது லைட் எரியும் தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா, இது பாரு 20 ரூபாய் தான் ரேட், இதுலயே போட்டிருக்கேன் பாரு. நீ என்ன பண்ற, சார்ஜர் ஒயர்ல போய் சொருவணும். இப்படி சொருவி விட்டேன்னு வச்சுக்கோ, அது நல்லா சார்ஜ் சூப்பரா எரியும் தெரியுமா? ஓ அப்படிங்களா? ஒரு பீஸ் தான் இருக்கா பாட்டி? ஆமாமா, ஒண்ணுதான் இருக்கு, எல்லாமே போயிடுச்சு. சரி நீ சாமி கும்பிடுவியே அப்படின்னு சொல்லி காட்டினேன். சரி இன்னொன்னு இருக்கு, வேணா பாக்குறியா? இது பாரு, இது வந்து கேண்டில் மாதிரி, நைட்ல டக்குன்னு லைட் எரியிட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நீ எது யூஸ் பண்றியோ அது உன் இஷ்டம் தான். இங்க பாரு, நல்லா பிரைட்டா இருக்கா? உன் ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நல்லா பிரைட்டா இருக்கும், அதனால நீ இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், செமையா இருக்கும். இல்ல இதுலயே இன்னொரு கலர் ஒண்ணு இருக்கு, ஒயிட் கலரு. ஒயிட் கலர் எப்பவுமே இருக்குதுதா, ரெட்டு தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நீ பாரு, உனக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு பாரு. என் முகமே எப்படி இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்கும். எது வேணுமோ அதை வாங்கிக்கோ. உனக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கிக்கோ, சரியா? நான் இது அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.